ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாருங்கள், குரூப் 4 வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜாப் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 19,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 24 டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாருங்கள், இப்போ நியூவா வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனா வந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸோ உங்களுக்கு 24 டிசம்பர் வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டுமே குடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்ப இருக்குன்னா, உங்களுக்கு 8th பிப்ரவரி எப்ப உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில வந்து மொத்தமா ஒரு 50 வேக்கன்சி வந்திருக்கு. எந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங் இருக்க போகுதுன்னா, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போறாங்க. ஸோ டைப்பிஸ்ட் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. குரூப் 4ல எப்படி உங்களுக்கு டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து ஜாப் வருமோ, அதே மாரி வந்து டைப்பிஸ்ட் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங் வந்து தனியா குடுத்துருக்காங்க. ஸோ லெவல் 8 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். 19,500லேருந்து 71,900 வரைக்கும் சேலரியுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து பாருங்க, குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 32 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அது வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசியா இருந்தீங்கன்னா 34 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவா இருந்தீங்கன்னா 37 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதில பெர்சன் வித் டிசபிலிட்டிஸா இருந்தீங்கன்னா, அதில வந்து பாருங்க 44, 47ன்னு குடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 55, டெஸ்டிடியூட் ஏதோ இருந்தா 37 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஏஜ் லிமிட்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க, மினிமமே நீங்க வந்து 10th நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ 10க்கு மேல நீங்க 12th முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆனா வந்து உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா, நீங்க டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான டைப் ரைட்டிங்க்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். அது வந்து பாருங்க, ஹையர் சீனியர் கிரேட்ல வந்து பாருங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து நீங்க முடிச்சிருந்தாலும் சரி, இல்லன்னா ஹையர் சீனியர் கிரேட்ல வந்து பாருங்க தமிழ், அதுக்கப்புறம் லோயர்ல வந்து பாருங்க ஜூனியர் கிரேட்ல இங்கிலீஷ் முடிச்சவங்க, ஹையர் அண்ட் சீனியர் கிரேட்ல வந்து பாருங்க இங்கிலீஷ் அண்ட் லோயர்ல வந்து பாருங்க ஜூனியர் கிரேட்ல வந்து தமிழ், இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தா கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கான கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்க வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் சிங்கிள் பேப்பரா தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. அது வந்து பாருங்க, பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்ட் பில வந்து பாருங்க, ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. மொத்தமா 200 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 300 மார்க் வந்து இருக்கும். 3 ஹவர்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து பாருங்க, சிபிடி மெத்தட்ல தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது. மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து பாருங்க 90 மார்க் எடுத்திருந்தா நீங்க வந்து குவாலிஃபை அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து உங்களுக்கு லேட்டரா நான் காமிக்கிறேன். செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது தான் உங்களுக்கு வந்து. ஸோ நான் சொன்ன மாரியே வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி வந்து பாருங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நீங்க அப்ளை பண்ணணும்னா, இங்க வந்து பாருங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஸ்டார்ட்ன்னு இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நீங்க ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ₹100 வந்து இருக்கும். ஸோ எப்படி நீங்க வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க எடிட் பண்ணணும், அதுக்கான டீட்டெயில்ஸ்ல இருந்து அப்ளிகேஷன் எப்படி நீங்க ஃபில் பண்ணணும், ஃபோட்டோல இருந்து எல்லாமே நீங்க எப்படி வந்து நீங்க பேஸ்ட் பண்ணணும், எல்லாமே வந்து இதில குடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க, சென்னையில தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ₹100 வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதில கீழ நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வந்து உங்களுக்கு 28வது பேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ்மே வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ பார்ட் பி, பார்ட் சில வந்து பாருங்க, உங்களுக்கு இங்க குடுத்துருப்பாங்க. பார்ட் ஏல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல உங்களுக்கான சிலபஸ் படி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட் பில வந்து போயட்ரி இருக்கும். பார்ட் சில வந்து பாருங்க, லிட்ரேசி ஒர்க், இந்த மாரி வந்து இதுக்கு தனித்தனியா வந்து பாருங்க, உங்களுக்கு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.